இந்த வாரத்துல யார் கர்த்தர் நமக்கு யாருக்கு நன்றி செஞ்சிருக்காங்க? இந்த வாரம் முழுதும் யாராவது ஹாஸ்பிட்டல் போனீங்களா? ஆண்டவர் உங்களை எவ்வளோ சுகத்தை கொடுத்துருக்கிறார். ஆனா எங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா நாங்க 6 மாதமா ஹாஸ்பிட்டலும் வீடுமா தான் இருக்கோம். காலையில எழுந்துப்பாரு, சண்டே ஆனா ஆசையா கிளம்புவாரு, முடியலன்னு போய் படுத்துருவாரு. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் விடுதலையாய் கொண்டு வந்திருக்கிறார் மகனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் மேலே சர்ச்சுக்கு வரலன்னா கூட நான் கீழே இருந்து ஆராதிக்கிறேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஆண்டவர் சீக்கிரத்தில் அவருக்கு விடுதலை கொடுக்கணும். நீங்கெல்லாம் ஜெபிக்கிற ஜெபந்தான் அவர் விடுதலையா இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் போராட்டம், ஆனாலும் வெளியில சொல்ல மாட்டேனா, என் தேவன் கிட்ட மட்டும்தான் நான் சொல்லுவேன். மனுஷங்கிட்ட சொல்லி நமக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனா கர்த்தர்கிட்ட நீங்க கேட்கும் பொழுது அந்த பலவீனம் எதற்கு என்று நான் அநேக தரம் கேட்டிருக்கிறேன். ஆண்டவர் சீக்கிரத்துல கடந்து போகும், இது லேசான உபத்திரவம், அது சீக்கிரத்தில் நீங்கும், இது லேசான உபத்திரவம், இது சீக்கிரத்தில் கடந்து போகும். நீங்க மகனை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் படுகிற வேதனையை பார்த்தீங்கன்னா நிஜமா யாராலையும் அந்த பலவீனத்தை பார்க்கவே முடியாது. அன்னைக்கு ஓன்னு அழுது கொண்டு சண்டே அன்னைக்கு அவருக்கு பாஸ்டர் அம்மாவை ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு ரொம்ப முடியலன்னா உடனே ரூபியை கூப்பிடு, ஃபோன் பண்ணு, ரூபியை கூப்பிடு அப்படின்னுவாரு. உடனே ஃபோன் பண்ண உடனே பாஸ்டர் ரூபியனையும் வந்தாங்க. வந்த உடனே ஓன்னு அழுறாரு, நான் செத்துடுறேன்க்கா, நான் செத்து போயிடுறேன் அப்படின்னு. ஒரு ஊழியக்காரி சொல்ற வார்த்தை இல்லை இது. கர்த்தர் அந்த அளவுக்கு அவர் பலவீனப்பட்டதுனால அவர் தன்னை தானே ஒவ்வொரு நாளும் எழுந்துக்கும் போது என்னை ஏதாவது கொடுத்து சாகடிச்சிடு, என்னால் தாங்க முடியல அப்படின்னுவாரு. ஆனாலும் அவருக்கு நான் ஒவ்வொரு நாளும் தைரியத்தை கொடுத்து, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், நீ கலங்காத, திகையாத. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் கேட்கும்போது நல்லா இருக்கிறார் அப்படிதான் நான் சொல்லுவேன். ஆனால் உள்ள எவ்வளோ வேதனை வலின்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனாலும் கர்த்தர் என்னை பலப்படுத்தியிருக்கிறார். எதற்கென்றால் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற ஜபம்தான். ஜபம் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை கண்டிப்பாகவே இல்லை. ஜெபிக்கிற ஜபமானது ஒவ்வொருத்தரையும் பலத்தை கொடுக்கிறது. நம்மகிட்ட பணம் இல்லைனாலும், உணவு இல்லைனாலும், ஆண்டவர் கொடுக்குற ஒவ்வொரு தைரியமும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை என்ன பண்ணுறது, பலப்படுத்துகிறது. இந்த நாளில் நீங்கள் எல்லாரும் சுகமாய் வந்திருக்கிறீங்க, பலத்தோடு வந்திருக்கிறீங்க. நீங்கள் ஆண்டவர் நம்மளுக்கு நல்ல கைகளை கொடுத்திருக்கிறார், நல்ல கால்களை கொடுத்திருக்கிறார், நல்ல உணவு உடை கொடுத்திருக்கிறார். நாம் அவருக்கு நன்றி சொல்லாமல் ஒவ்வொரு நாளும் நம்ம இருக்கவே என்ன பண்ண முடியவே முடியாது. இந்த நாளிலே நாம் ஆராதனைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எல்லாரும் நம்ம முழங்கால் படியிட்டு, அப்பா உமக்கு ஸ்தோத்திர ராஜா, அப்பா உமக்கு நன்றி ராஜா, நீ செய்த நன்மைக்கு கர்த்தாவே ராஜா நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம் தகப்பனே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தகப்பனே ராஜா உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் தகப்பனே ராஜா. நீர் ஆண்டவரே ராஜா எங்கள் மத்தியில இருக்கிறீங்க தகப்பனே. ஓ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர். அப்பா உம்மை துதிக்கிறோம் தகப்பனே ராஜா. நீர் ஆண்டவரே ராஜா, நீர் உருவாக்கின தேவன் அப்பா ராஜா. தாயின் கருவில் உருவாகும் முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன தேவன் நம்முடைய மத்தியில நீ உருவாகும் முன்னே அவருக்கு உங்க பேர் தெரியாது, நீங்க எப்படி இருப்பீங்கன்னு தெரியாது, நீங்க எங்க இருப்பீங்கன்னு தெரியாது. ஆனாலும் அவர் உன்னை உருவாக்கும் முன்னே அவருக்கு உனக்கு ஒரு பேரை வைத்து நீ இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நடக்கணும் என்று ஆண்டவர் உன்னை முன்குறித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை முன்குறித்து வைத்திருக்கிறார். நம்மளெல்லாம் ஜீவனோடு வைத்திருக்கிறார்னா ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது ஆண்டவருக்கு. நோக்கம் இல்லாம நம்ம இங்க உயிரோடு இருக்க முடியாது. அநேக இடங்களில பாத்தீங்கன்னா எங்க போனாலும் ஒரு ஆக்சிடென்ட், ஒரு மரணம், எது எடுத்தாலும் பாத்தீங்கன்னா மரணம். நம்மளை இத்தனை வருஷமாய் தாயின் வயிற்றில் உருவானது முதல் இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மளை சுகமாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மெல்லாம் எவ்வளவோ நன்றி செலுத்துவர்களாய் காணும். ஒன்றத்தையும் நம்ம குறித்து கலங்கவே கூடாது. எதை குறித்தும் நாம் கலங்காமல் திகையாமல் தைரியத்தோடு நீங்க ஃபேஸ் பண்ணீங்கன்னா சாத்தான் உங்களை விட்டு கடந்து போவான். சாத்தானுக்கு அவமானமாய் போகும். நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து
கலங்கி கொண்டு ஏன் எனக்கு இந்த கஷ்டம், ஏன் எனக்கு இது வேதனை என்று நீங்க கலங்கி தவிச்சீங்கன்னா சாத்தான் சந்தோஷப்படுவான். ஆண்டவர் வேதனைப்படுவார். என் மகளுக்கு விசுவாசம் இல்லையா, என் மகளுக்கு விசுவாசம் இல்லையா, என்னை விசுவாசிக்க மாட்டியா, நீ என்கிட்ட நீ கேட்க மாட்டியான்னு வேற ஆண்டவர். கொஞ்சம் விசுவாசித்து பாருங்க, சின்ன சின்ன காரியத்தை கூட நீங்க கேட்டு பாருங்க, ஆண்டவர் செய்கிறாரா இல்லையா பார்க்கலாம். ஆண்டவர் நம்ம மத்தியில நம்மளுடைய தகப்பன், அவர் ஒரு தகப்பனை பார்க்கிலும் மேலாய் அன்பு வைத்திருக்கிறார். நம்மளுக்கு அன்பு காட்ட ஒருவரே போதும். அநேகர் ஆயிரம் நம்மளை வெறுத்தாலும் நம்மை வெறுக்காத ஒரு தேவன் நம்ம மத்தியில இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம தான் அதை புரிஞ்சுக்கவே மாட்டோம். ஏதோ சபைக்கு வரும் போகிறோம், அவ்வளவுதான். ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்க, என் மகள் என்னை துதிப்பாளா, என் மகள் என்னை பாடுவாளா, என் மகள் என்னை குறித்து மற்றவங்களுக்கு சொல்லுவாங்களா. ஆனா நம்ம அந்த காரியத்தை செய்யவே மாட்டேங்கிறோம். எவ்வளோ பேச்சு பேசுறோம், ஆண்டவரை குறித்து ஒரு நாள் ஒரு வார்த்தை நம்ம பேசுறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, என் தேவன் தகப்பன் ராஜா. ஓரி பாஷந்தரவாதில ரவரவரவா ரீகவதல ரவரவரவரவா ரீகந்தல ரவரவஷரவதி பக்ரதல ரவரவரவரவா ரீகவரவரவரவரவரவரவா ரிஷதல ரவரவரவரவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Jesus, thank you Jesus, hallelujah. Shandara bari bara 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 bara. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல இயேசுவே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, ஆமா, நம்மளை தூக்கி எறியப்பட்டார், ஆனால் தேவன் நம்மளை வேண்டும் என்று சேர்த்து கொண்டார். வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே
Hallelujah. Hallelujah. Ora bashandara badila rabari bakara badila rabara baraba. Rika bara 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 bashandara badi bakara dala racha. ஆவியானவரை மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம் அப்பா. அபிஷேகத்தின் தேவனை மை துதிக்கிறோம் தகப்பனே ராஜா. ஆவியானவரை நீ இறங்கினதற்காக மை துதிக்கிறோம் தகப்பனே. எங்கள் மத்தியிலே நீ ராஜாதி ராஜாவாய் வீற்றிருக்கிறதுக்காக மை துதிக்கிறோம் தகப்பனே ராஜா. அப்பா மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். நம்ம வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது நம்மளுக்கு கிருபை பெருகுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் ஸ்தோத்திரிக்கும் பொழுது ஸ்தோத்திரம் 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 என்று நம் வாயிலிருந்து புறப்பட்டு போகும் பொழுது சாத்தானானவன் திரும்பி ஓடி போவான், நம்மளை பார்க்கவே மாட்டான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி ராஜா, அப்பா உமக்கு நன்றி ராஜா, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. Oh Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. நாம் எல்லார் இடத்துலயும் நமக்கு தகப்பன் நம்மளை உயர்த்தி வைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒருபொழுது தலை குனிந்து போகாத செய்கிற தேவன் அவர். நம்மளை தலை நிமிர பண்ணுகிற தேவன். ஆபீஸ்ல உங்கள் வேலை ஸ்தலங்களில் கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராய் காணப்படுகிறார். நீங்க கொஞ்சத்தில் உத்தமனாய் இருந்தால் அதிகத்தில் உங்களை அதிகாரியாய் வைக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கொஞ்சம் தான் உண்மையா இருக்கிறோம் ஆண்டவர்கிட்ட, ஆனா நம்ம கேட்கறதெல்லாம் அவர் கொடுக்கிறார். ஒன்றும் குறையில்லாமல் நாங்கள் கொடுக்கிறார். எவ்வளோ சம்பாதிச்சாலும் சாப்பிட அவர்களுக்கு முடியவில்லை, ஆனா நமக்கு நல்ல சாப்பிட பலத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல சத்துவத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அவரை நாம் நன்றி செலுத்தாமல் இருக்க முடியவே முடியாது. நம் வாய்களை திறந்து நன்றி செலுத்தவில்லை என்றால் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை பரிசுத்தமாக்குவதற்கு இந்த நாள் மாத்திரம்தான், ஒரு நாள் மாத்திரம்தான். நீங்க வீட்டுக்கு போனா உங்களை அநேக காரியங்களால உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளவே முடியாது. உங்களுக்கு ஆவில நிரம்பவே இடம் இருக்காது. ஆனா இங்க விசாலமான இடம் இருக்கிறது. கர்த்தர் உங்களை நினைத்து இருக்கிறார். நாம் அவர்கள் உற்சாகமாய் உற்சாகமாய் ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் பறந்து போக செய்கிறார். பலவீனங்களை எல்லாம் மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளையில பலவீனமாய் வந்திருக்கிறீங்களா? எனக்கு சுகம் இல்லை, எனக்கு பலன் இல்லை, அப்பா நீங்க தொடுங்க ராஜா, என்ன நீங்க தொடுங்க அப்பா ராஜா. உங்களுடைய அழகான கண்கள் என்ன பார்த்திருக்கிறது தகப்பனே. உங்களுடைய அழகான கண்கள் என்னை உருவாக்குகிறது தகப்பனே ராஜா. நீர் என்னை நோக்கி பாருங்க அப்பா. என்னோட பலவீனத்தை நீ எடுத்து போடுங்க அப்பா. நான் இங்க இருந்து கடந்து போகும் பொழுது நான் பலவான் என்று சொல்லத்தக்கதான கிருபை நீங்க செய்யுங்க ராஜா. Hallelujah, 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 hallelujah. Oh, rikabara bara bara vashandara badaraba. நாம் ஆண்டவருக்காக ஜெபத்துல நம்ம முழங்காலை தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் நம்ம முழங்காலினால அற்புதங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார், அதிசயங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். நாம் முழங்கால் படியிலனா அது அதிசயமே நடக்காது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நாம் எழுதி ஜெபிக்கும் பொழுது அதுக்கு நிச்சயமான பலன் உண்டு. ஹல்லேலூயா. இந்த நேரத்துல நான் ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இது ஏன் என்றா நீங்க ஜெபிக்கிறதுக்காக நான் சொல்லுகிறேன் இந்த காரியத்தை. என் கூட பிறந்த எனக்கு ஒரு அண்ணன் இருந்தான். அண்ணன் தங்கச்சி நான் 3 பேர் எங்க வீட்டுல. எங்க அண்ணன் வாலிப வயது ஒரு 15 வயது இருக்கும் பொழுது அவன் ஃப்ரெண்ட்ஸோட போய் விளையாடி கொண்டிருந்தான். சின்ன வயசுதான். அப்போ அவனுக்கு 7th 8th படிச்சு கொண்டிருந்தான். அப்போ பார்த்தீங்கன்னா அவன் தண்ணியில விளையாடி கொண்டு இருக்கும் பொழுது அந்த மீன் கலர் கலரா போகுதுன்னு சொல்லிட்டு ஓடி போய் அதை பிடிக்க போய் அந்த புதற்குழியில கால் சிக்கி அவன் இறந்து போயிட்டான். ஒரே பையன், 2 பொண்ணு நாங்க. ஆனா தேவன் பார்த்தீங்கன்னா
எல்லாரும் சொன்னாங்க, 2 பொண்ணுல யாராவது ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கலாமே, ஏன் பையன் இறந்து ஆண்டவர் எடுத்துக்கிட்டாரு, நீங்க இவ்வளவு விசுவாசமா இருக்கிறீங்களே. நாங்க சபைக்கு இப்போ சிஸ்டர் சாரல் சபைக்கு போக வேண்டும் என்றால் காலையிலே எழுந்து கிளம்பி நாங்க போகணும். அது கடந்து போகும்பொழுது பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒயிட் அண்ட் ஒயிட்ல சின்னதுலேருந்தே எங்களை பழகிட்டாங்க. ஒயிட் அண்ட் ஒயிட்டுக்கு 4 பேர், நாங்கள் 5 பேரும் ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் போவோம். அதில் பார்த்தீங்கன்னா அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த வெள்ளை துணியை பார்த்து அநேகர், பஸ் டிரைவர்லேருந்து கண்டக்டர்லேருந்து, ரோட்ல ஒரு பெரிய பணக்காரர் அவர் வந்து, மேடம் எங்களுக்காக ஜெபிங்க. எதுக்கு? அந்த வெள்ளை துணியை பார்த்து வந்தார் அவர். அப்போ கேட்கும்பொழுது எனக்கு ரொம்ப பிரச்சனை அப்படின்னு. ஆனால் அந்த வெள்ளை ட்ரெஸ்ஸுக்கு நம்ம சில சமையலில் வெள்ளை ட்ரெஸ்ஸை போட நம்ம வெக்கப்படுறோம். ஆனால் அந்த வெள்ளை ட்ரெஸ்ஸுக்கு செம்ம பவர் இருக்குது. அதை யாருமே நம்ம அறிய மாட்டோம். அதனால தான் நான் இன்னைய வரைக்கும் சண்டே ஆனால் வெள்ளை இல்லாமல் நான் எங்கேயுமே போக மாட்டேன். அது என்ன காரியமாக இருந்தாலும் அன்றைக்கி நான் வெள்ளை ட்ரெஸ் தான் நான் போடுவேன். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து அதோட மகிமையை பார்த்ததுனால. ஹல்லேலூயா. அப்புறம் எங்கள் அண்ணனை என்ன பண்ணாங்க, மடிப்பாக்கத்தில் அவன் இறந்துட்டான். எங்கள் மாமா வீட்டுக்கு போகும்பொழுது அங்கேருந்து தூக்கி கொண்டு வந்தாங்க. நைட்டு ஊர்லேருந்து வரணும்னு சொல்லிட்டு அந்த பாடி அப்படியே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் காலையில் அதை அடக்கம் பண்ணலாம், சண்டே எல்லாரும் சபைக்கு போயிட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த சாவு முன்னாடி நின்றுட்டு அழுதுன்னு இருக்கோம். எங்கள் அப்பா மட்டும் காணும், அந்த சாவில் இல்லை. அப்புறம் எல்லாரும் என்ன காட்சி காணும், அவரை போய் தேடுங்கன்னா உள்ளே போய் டோரை லாக் பண்ணிக்கிட்டாரு. அவர் டோரை லாக் பண்ணவொன்னே பையன் இறந்துட்டான்னு சொல்லி தான் அவர் துக்கத்தில் போய் லாக் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் கதவை தட்டுறாங்க, உடைக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்ச நேரத்தில் எழுந்து வந்து, அவன் இறந்து போயிட்டான், என்னோட தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நான் என்ன பண்ணுறேன், ஜெபிச்சுட்டு இருக்கேன். அந்த 1 மணி நேரம் எனக்கு அந்த தடை இருக்கக்கூடாது, நான் ஜெபம் பண்ணிட்டு வெளியே வரேன். வெளியில் சாவு இருக்குது, உள்ள அவர் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு தான் வெளியே வந்தார். அது போல் இன்னைய வரைக்கும் அவங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட ஜெபிப்பாங்க. அது மாதிரிலாம் எங்களாலெல்லாம் முடியல. அவங்களுடைய ஜெபத்தினால தான் இன்னைக்கு எங்களை தாங்குகிறதுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஜெபம் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. அந்த ஒரு காரியத்தை நம்ம கடைபிடித்து கொண்டால் நம் நிச்சயமாய் நம்ம சாகிற வரைக்கும் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார், பலப்படுத்தி கொண்டே இருப்பார். நம்ம ஜெபம் மாத்திரம் போதும். தயவு செய்து யாராக இருந்தாலும் நீங்கள் ஜெபிக்கலைன்னா, அவசரமாக ஓடுறீங்கன்னா, கொஞ்ச நேரம் எழுந்து ஒரு 5 நிமிஷமாவது ஆண்டவரை நோக்கி, அப்பா இந்த நாளெல்லாம் என்னை பாதுகாத்து கொள்ளுங்க, இந்த நாளெல்லாம் என்னை வழி நடத்துங்க அப்பா, இந்த நாளெல்லாம் நீர் எனக்கு நாங்கள் போகிற காரியம் கர்த்தாவே எங்களுக்கு தடை இல்லாமல் நடக்க நீர் உதவி செய்யுங்க ராஜா என்று சொல்லிவிட்டு நீங்க போங்க. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதமாய் காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை நினைத்திருக்கிறார். ஹோ ரபா சந்தரபா திரபா ரபா ரபா ரீகா ரபா 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 ரபா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் ஆண்டவரே ராஜா உம்முடைய பிள்ளைகளுக்கு தயவு பாராட்டி இருக்கிறீங்க தகப்பனே ராஜா. இம்மட்டும் கர்த்தாவே ராஜா ஒவ்வொரு மாதத்தையும் நீ கடந்து வர பண்ணினதுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் மத்தியில கர்த்தாவே, வருஷத்தின் மத்தியில நாங்கள் இருக்கிறோம் தகப்பனே. நீர் அப்பா ராஜா என்னுடைய காரியங்கள் எல்லாம் நீ நடப்பீங்க ராஜா, என்னுடைய தேவைகள் எல்லாம் நீங்க சந்திங்க ராஜா. நாங்கள் என்னென்ன நினைத்திருக்கிறோமோ தகப்பனே ராஜா எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு செய்யுங்க ராஜா. கேளுங்க, நீங்க வாயை திறந்து கேட்கலன்னு ஆண்டவர் நிச்சயமா செய்ய மாட்டார். இந்த வருஷத்தின் முடிவுக்குள்ள உங்களுக்கு என்னென்ன வேணுமோ கேளுங்க. வாயை திறந்து இந்த நேரத்துல நீங்க கேளுங்க. நம்ம வாயை மூடிட்டு இருந்தா ஆண்டவர் செய்யவே மாட்டார். என் மக கேட்டுட்டா, அவளுக்கு நான் அந்த காரியத்தை செய்யணும் என்ற ஆண்டவர் இறங்கி வந்து செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா, அப்படியே எழுந்து நிற்போமா எல்லாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Jesus, thank you Lord, thank you Jesus, thank you Father, thank you Father. ஓ ரபா சந்தரபா திரபா ரபா ரிபா கிரதலரா. எல்லாரும் எழுந்து நிற்போமா. ஆமென், ஆமென், ஆமென். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர்,
கரங்களை தட்டி எல்லாரும் உற்சாகமாய் உற்சாகமாய் அவர் நம்மத்திலே சேனையின் கர்த்தராய் நம்மத்திலே இருக்கிறார். சேனையின் அதிபர் நம் முன் செல்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. தடைகளை நீக்கி போடுகிற தடைகளை கர்த்தர் நம் மத்தியிலே இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. வல்லமையுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் அப்பா ராஜா. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஓ ரிபா ஷதரபா திலரபா கரபதலரபரபா. நம்முடைய வாய்களை தந்து நம் அந்நிய பாஷைகளை பேசும்போது கர்த்தர் நம்மை நிரப்புகிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாய்களை திறக்கும் பொழுது அவர் உன் வாயில பலவிதமான பாஷைகளை தேவன் நம்முடைய தூதர்களை பேசின பாஷைகளை நம் மத்தியில நம்முடைய வாய்களை வைத்திருக்கிறார். ஓ ரிகபரபரபரபரபரபா ரிகபரபரபா ஷந்தரபதலரபரபா. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த தேவனே உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய ஆலயத்திலே கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியாயிருந்தேன் என்று சொன்னீங்க. ஹalleluya. ஓ ரிகபரபா. அவருடைய சமூகமானது நம்முடைய மகிழ்ச்சியை தருகிறது. அவருடைய சமூகமானது நம்மளுடைய வல்லமையை தருகிறது. அவருடைய சமூகமானது நம்மளுக்கு ஒரு மருந்தாக இருக்கிறது. ஓ ரிகபரபரபரபா ரிகபரபா ஷந்தரபதலரபா ரிகபதலரபரபரபா. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். அக்கனியானவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஓ ரிகபரபரபதலரபா. ஹalleluya. இந்த நாளெல்லாம் நீங்கள் துதித்து விட்டு போனால் உங்களுடைய உற்சாகம் உங்களுடைய இந்த நாளெல்லாம் நீங்கள் ஒரு சந்தோஷத்தோட காணப்படுவீர்கள். ஹalleluya ஹalleluya. மன மகிழ்ச்சியினாலே நாம் வந்திருக்கிறோம். பாமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. நம்முடைய தேவனை பார்க்க இது ஒரு மன மகிழ்ச்சியான நாளா இருக்கிறது. ஹalleluya ஹalleluya. எங்க போனாலும் நம்ம எங்க தேடினாலும் நமக்கு சந்தோஷம் கிடையாது. கர்த்தருடைய ஆலயத்துல வந்து பார்த்தால் நம்மளுக்கு சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் ஆண்டவர் நம்மளுக்கு நித்திய பேரின்பமும் வைத்திருக்கிறார். ஓ ரிகபரபரபரபரபா ஷந்தரபதிலரபரபா ரிகபரபரபரபா 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 ரிதலரபரபா ஷந்தரபதலரபரபா. ஓ ரிகதலரபரபா ரிகபரபரபரபா ஷிரிகரபரபரபா. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே ராஜா. ஹalleluya. நம் இரு கரங்களை உயர்த்தி ஹalleluya. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தேவனே. எல்லாரும் சொல்லலாமா? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தேவனே. நீரே தேவன் உங்கள் பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே தேற்றும் தெய்வமே துணையாளரே. மேக ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே தேற்றும் தெய்வமே துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே
கரங்களை தட்டி உற்சாகமாய் ஹalleluya 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 ஓரபா சந்தரபரி பக்ரதலரபா ஓரபரபரபரி பரபரபரபா ஓசரபரி தலரபா கரதலரபரி கரபா சந்தரபதி கரதலரராஜா ஹalleluya 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 நன்றி ராஜா அதிகாலையில கர்த்தாவே காலை நேரத்தில் கர்த்தாவே உம்முடைய அன்பை காண செய்ததற்காக உமக்கு நன்றி ராஜா உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை நாங்கள் பெற்றுக்கொண்டதுக்காக உமக்கு நன்றி ராஜா நீர் வல்லமையாய் நிரப்பினதுக்காக உமக்கு நன்றி ராஜா ஹalleluya 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 ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே ராஜா நீர் ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தாவே ஆராதனை முடிகிற வரைக்கும் நீர் பலப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே ஓரி கரவரவரவா ஓரபா சந்தரபதலரபரவா ஹalleluya 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 கர்த்தர் நிச்சயமாகவே நம் மத்தியில வீற்றிருந்தார் பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில உலாவிக் கொண்டிருந்தார் ஹalleluya ஹalleluya hallelujah oh Jesus thank you Jesus thank you Jesus thank you Jesus amen Jesus அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன் உம் சமூகத்தில் வாழ்கின்றவன் அன்பையே அபிஷேக ஒலிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவர் உம் சமூகத்தில் வாழ்கின்றவர் அன்பையே நம்புபவர் வசனம் தான் பசியாற்றும் உணவு பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர் உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர் நீரே வெளிச்சமும் மீட்புமானே நீரே ஜீவனின் பலனானே சமூகத்தில் வாழ்கின்றவர் உம் அன்பையே நம்புபவர் உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர் உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர் நீரே வெளிச்சமும் மீட்புமானே நீரே ஜீவனின் பலனானே நீரே வெளிச்சமும் மீட்புமானே நீரே ஜீவனின் பலனானே நான் அபிஷேக ஒலிவ மரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவர் உம் சமூகத்தில் வாழ்கின்றவர் உம் அன்பையே நம்புபவர் நான் அபிஷேக ஒலிவ மரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவர் உம் சமூகத்தில் வாழ்கின்றவர் உம் அன்பையே நம்புபவர் ஹalleluya 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 எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமா கர்த்தர் தாமே இந்த ஆராதனை ஆசீர்வதித்ததுக்காக கர்த்தர் நம் மத்தியிலே வீற்றிருந்ததுக்காக ஹalleluya